இந்தியா போஸ்ட்டில் ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலிடு மொபைல் நம்பர், ரெண்டாவது ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி. இது ரெண்டும் உங்களுக்கு கடைசி வரையும் தேவைப்படும். அவங்க ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டும் மஸ்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு. அதாவது இந்த குவாலிஃபிகேஷனே 10th வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் 10th மார்க் ஷீட் முக்கியமானது. நாலாவதாக ஆதார் நம்பர். இந்த ஆதார் நம்பரும் மஸ்ட்டு. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ 50 கேபியில் இருக்கணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் 20 கேபியில் இருக்கணும். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்னு பார்க்கலாம். மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 வயசு. இதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. இடபிள்யூஎஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி இதுக்கு வந்து 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், போதுமான வாழ்வாதாரம் நமக்கு இருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு நல்லது. எக்ஸாம் அப்ளை பண்ணுற கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 5/8/2024. உங்களுக்கு ஏதாவது அதில் கரெக்ஷன், அதில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 6/8 8/8 வரையும் நமக்கு டைம் இருக்குது. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3789. இதில் யூஆருக்கு 1794, ஓபிசிக்கு 861, எஸ்சிக்கு 621, எஸ்டிக்கு 37, இடபிள்யூஎஸ்க்கு 358, பிடபிள்யூடிக்கு 118. இப்போ போன வருஷம் கொடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2994. போன வருஷத்தோடு இந்த வருஷம் எக்ஸஸாகவே தந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்டாக வந்து எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். நீங்கள் எக்ஸஸாக வந்து மெயில் ஐடி மாற்றிலாம் பண்ணக்கூடாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அவங்க சொல்கிற ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ணி தரணும். ஒருவேளை நீங்கள் அவங்க கொடுத்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணலன்னா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 15 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி தந்துக்கலாம். ஒருவேளை வந்து 2 பேர் வந்து இப்போது ஒரே மார்க்கே எடுத்திருந்தாங்க, இப்போ நிறைய பேர் ஒரே மார்க்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சீனியாரிட்டி பிரகாரம் தருவாங்க. அடுத்தது வந்து டிரான்ஸ் உமனுக்கு, அடுத்தது ஃபீமேலுக்கு, அடுத்தது வந்து டிரான்ஸ் மேலுக்கு, அடுத்து வந்து மேலுக்கு, இப்படின்ற ஒரு கேட்டகரியில் அவங்க வந்து ஜாப் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் ஒருவேளை மேபி ஃபாதர்ஸ் நேம் இருந்துச்சுனாலோ இல்லை டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுனாலோ நீங்கள் அதை தான் நீங்கள் கொடுக்கணும். வேறு எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் நீங்கள் மாற்றக்கூடாது. வேறு டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேமையும் நீங்கள் தரக்கூடாது. இப்போ மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 200 300 மார்க் எடுத்தாலே உள்ளே போகலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதிகபட்சமாக வந்து 95க்கு மேலே எடுத்திருந்தால் தான் வந்து உங்களை உள்ள ஜாப் வந்து உங்களுக்கு தராங்க. அதனால் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் நாங்களே ரெடி பண்ணி தந்திருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.